அடுத்ததாக அல் பஷாராத் ஹஜ் உம்ரா சர்வீஸினுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் ஓய் முகமது சுஹைப் வாஜார் அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணம் ஹஜ்ஜை பற்றி விளக்குவார் நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لك الملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لا شريك لك. அன்பான ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களே, நமக்கு முன்பு உஸ்தாத்மார்கள் உங்களுக்கு தெளிவான முறையில் உரையாற்றினார்கள். தலைமை இமாம் மதரசா மன்மோலான்வார் தலைமை இமாம் சட்டத்திட்டங்களை தெளிவான முறையில் சொன்னார்கள். ஹஜ்ஜியும் உம்ராவும் செய்வது அல்லாஹ்வுடைய விருந்தாளின்னு அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜியும் உம்ரா செய்வது அல்லாஹ்வுடைய என்னுடைய விருந்தாளின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் உங்களே அழைத்திருக்கிறான். 52,000 பேர் கோட்டாவை இந்த அரசு கேன்சல் செய்துவிட்டு 10,000 கோட்டா மட்டும்தான் கொடுத்தது. இந்தியாவில் உள்ள 8,024 சர்வீஸுகள் இன்னைக்கு ஃபுல்லா இந்த 10,000 கோட்டா கொண்டு போகும். இந்தியா ஃபுல்லா இந்த 10,000 கோட்டாவை 8,000 டிராவல்ஸுங்க சேர்ந்து கொண்டு போகும். 10,000 கோட்டா, சிலருக்கு 10, சிலருக்கு 20, சிலருக்கு 15, சிலருக்கு 17. அப்படி இந்த கோட்டாவை இந்த வருஷத்துல செய்ததுனால இன்ஷா அல்லாஹ் 10,000 கோட்டா கொடுத்தாங்க. அந்த 10,000 பகிர்ந்து கொண்டு சொல்லணும். அல்லாஹ் தஆலா 52,000 பேர் போனாலும் பெரிய சந்தோஷம். அதற்காக நான் காலமெல்லாம் கடைசி வரை நேரம் வரையில் நான் காத்து கொண்டே இருந்தோம். கடைசி நேரம் வரை, அதாவது 5-6 தேதி வரையிலும் இன்னைக்கு வர நாளைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாள் காத்து கொண்டே இருந்தோம். கடைசி வரையும் ஒரு செய்தியே வரவில்லை. அந்த 10,000 கோட்டா மட்டும்தான். அந்த 10,000 கோட்டா, இந்த கோட்டாவில் உங்களுக்கு முன்பு செய்து பதிவு செஞ்சவங்களுக்கு நம்ம 10 பேரை எடுத்தோம். அதற்காக தெளிவாக சொன்னாங்க. நமக்கு முதலிடமும் அந்த விளக்கத்தை தெளிவாக சொன்னாங்க. அதாவது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு 10 சீட்டு எடுத்து இந்த 10 பேர் நமக்கு போகிறோம். 9 பேர் அதில் நான் ஒரு 10 பேர் நமக்கு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கியிருக்கான். அவங்களுக்கும் நசீவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் நீங்கள் துவா செய்ய காபத்துல்லாவை சென்று அந்த நம்ம நிர்வாகத்தில் வரக்கூடிய 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேருக்கு மொத்தம் ஹாஜிகளுக்கும் துவா செய்யணும். அல்லாஹ் அவங்களை நியத்தை வைக்க வைத்து விட்டான். நியத்தை வச்சுட்டாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. அதற்கு தெளிவா சொன்னாங்க. ஒரு சஹாபி யாரையே உணவு கொடுத்து, உணவு இல்லாத அவங்களுக்கு உணவுக்கு அந்த பணத்தை கொடுத்து அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போலாம் செஞ்சு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபியுடைய அந்த வருஷத்துடைய ஹஜ்ஜி அவங்களுக்கு அவ்வளவு போகவே இல்லை. நியத்தை மட்டும்தான் வச்சாங்க. இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகணுன்னு நியத்தை மட்டும்தான் வச்சாங்க. அவங்களுடைய ஹஜ்ஜுக்கு அவ்வளவு. அதே போல அவங்களுடைய ஹஜ்ஜியும் அல்லாஹ் மக்பூலாக்குவானாக. 52,000 ஹாஜிகளுடைய ஹஜ்ஜியும் மக்பூலாக்குவானாக. ஏன்னு சொன்னா அவங்க வரலன்னு சொல்லும் போது மன வருத்தம், மன கஷ்டம் எல்லாமே இருக்கும். அதை விட கஷ்டம் எங்களுக்கு. 52,000 ஹாஜிகளையும் கொண்டுட்டு போலியே சொல்லி எங்களுக்கு மன வருத்தம். இப்ப எங்க நிர்வாகத்துல 50 பேர்னா 10 பேர், பாக்கி 40 பேர் 40 பேர் கொண்டுட்டு போலியே சொல்லி எங்களுக்கு பெரிய மன வருத்தம். என்னோட இந்த வருஷம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அடுத்த நாள் காப்புலாம் போயிட்டு இந்த ஜமைலி செய்தி நாங்க எல்லாமே தயார் பண்ணிட்டோம். அந்த புக்கில் 50 போட்டுட்டோம், வேர்க்கு அடிச்சுட்டோம் எல்லாம். ஏன்னா 11ஆவது பயணம்
வேலையும் செஞ்சுட்டான். கடைசி நேரத்தில் ஒரு சமல் வரும்போது, செய்தி வரும்போது என்னாலே ஜீரணிக்க முடியும். உடனே முதல் நாள் போட்டு மறுநாளே காவத்தில் அப்ப யாரெல்லாம் நீ பாதுகாத்துக்கணும். அவர்களே ஹஜ்ஜி காலத்துடைய யாரெல்லாம் அவர்களே கைவிட்டு விடாது யாரெல்லாம். அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துவிட ஹஜ்ஜியை மக்கூடாக்கி விட அவர்கள் கொண்டு காபத்துல்லா இருந்து சேர்த்து விட யாரெல்லாம். ஏன்னு சொன்னா அந்த ஆதங்கத்தில் எனக்கு போய் சேர்ந்துருக்கோம். நல்லா உங்களுக்கு நசீபாயிட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த 10 பேர் 50 பேர் உங்களை 10 பேர் தெரிஞ்சுக்க சொன்னா எப்படி அல்லாவுக்கு வகுப்பானவர்கள், அல்லாவுக்கு விருப்பமானவர்கள். நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வெற்றியை கீழே வச்சு நீங்க ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் மக்க ஹாஜிகளுக்கு நம்ம கூட வரேன்னா அவங்களுக்கு நீங்க ஹஜ்ஜி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹஜ்ஜி என்பது லேசான விஷயம் அல்ல. ஹஜ்ஜி என்பது இங்கே பணம் கட்டிட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு இல்லை. பல சம்பவமும் நடக்கும். நடக்கக்கூடிய இங்கிருந்து அங்கே அல்லாஹ் நாடாவிட்டால் ஹஜ்ஜியை செய்யவே முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும் அந்த இடத்தை காணிக்க முடியும். பணம், சொத்து, சுகம் எல்லாமே இருக்கலாம். ஹஜ்ஜி என்று சொன்னா அல்லாஹ் நாடியவருக்கு அல்லாஹ் அழைக்கிறான். நான் நாடாதவர்களை ஒருபோதும் அழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுபோல அல்லாஹ் எல்லாரையும் நாடி எல்லாத்தையும் அழைத்து செல்லணும். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் அந்த மற்ற ஹாஜிகளையும் நம்ம அழைத்து செல்லணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்னுடைய பயணம் இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி கரெக்டாக 11 மணிக்கு ஏர்போர்ட் வந்துடணும். தாமதப்படுத்தக்கூடாது. 11 மணிக்கெல்லாம் நீங்கள் ஏர்போர்ட் வந்துட்டு அங்கே ஒரு பயணம் இருக்கு. 12 மணிக்கு நம்ம உள்ளே போயிடுவோம். 3 மணிக்கு ஃப்ளைட். குவைத் ஏர்லைன்ஸ் 3 மணிக்கு நமக்கு ஃப்ளைட். 3 மணிக்கு இருந்து அங்கேயே நமக்கு வெயிட்டிங் அங்கே குவைத்தில் வந்து 1.5 மணி நேரம் தான் வெயிட்டிங் இன்ஷா அல்லாஹ். ஏறாம கிட்டனா கட்டிக்கலாம். நம்ம கையில் வச்சு இன்ஷா அல்லாஹ் குவைத் ஏர்போர்ட்டில் கூட நம்ம 10 பேர் தான் இருப்போம். 5 ஆம்பளை தான் பிரச்சனை இல்லை. 5 லேடிஸு 5 ஜென்ஸுனா இருக்கும். அதனால அங்கே கூட கையில் வச்சுமே அங்கே கூட டக்கு நம்ம கட்டிக்கலாம். ஏறாம குவைத்தில் கூட கட்டிக்கலாம். எடுத்துக்க இன்ஷா அல்லாஹ். கையிலேயே எடுத்துடுவாங்க. நம்ம குவைத்தில் போய் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஏறாம கட்டிக்கலாம். பெண்களுக்கு எஹ்ராம் ஆடை எதுவும் கிடையாது. அவங்க போடக்கூடிய அத்தனை ஆடைகளையும் போட்டுதான் போடக்கூடிய ஆடையை அத்தனை ஆடை போட்டுதான். ஹாஜிகளுக்கு தான் மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. தொப்பியோ தையல் போட்ட துணிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஹாஜிகளுக்கு. ஹாஜாக்களுக்கு எல்லா விதமான ட்ரெஸ்களையும் போடணும். அவங்க போடக்கூடிய ஆடைகள் அத்தனை ஆடைகளையும் போடணும். இங்கேருந்து போய் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த பாருங்க, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை கட்டணும். அப்படிமா நடுப்புற இது கீழே கட்டுவது. சில பேர் வேஸ்ட் கட்டுறவங்க இருப்பாங்க. கையில் கட்டுறவங்களே கட்டலாம், வேஸ்ட் கட்டுறவங்களே கட்டலாம். அவங்களுடைய பெல்ட் சார் பெல்ட். இந்த பெல்ட்டை போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு கட்டிக்கலாம். நமக்கு எப்படி கட்டணுமோ வேஸ்ட் மாதிரி கட்டி அழகாக கட்டிக்கலாம். சும்மா கை மாதிரி சுற்றிக்கலாம். எதுனாலும் செஞ்சுக்கலாம். சார் பெல்ட் கட்டி நம்ம பெல்ட்டை போட்டுக்கணும். மேலே போய் ஹரம் சரி போய் சேர்ற வரையிலும் 2 தோள்பட்டை மூடி தான் இருக்கணும். அங்கே போன பிற்பாடு நம்ம தோள்பல் அங்கே போன பிற்பாடு நாங்கள் சொல்லி காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். போய் சேர்ற வரையிலும் நம்ம தோள்பட்டையை மூடி தான் வரணும். இதுதான் ஏற முடியும். அங்கே போய் உம்ரா செய்யும் போது அந்த தோள்பட்டை இதாக இருக்கணும். அதை அங்கே சொல்லி காட்டு பயன் செஞ்சுன்னா கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஹரத்துக்கு போகக்கூடிய எப்பவுமே இந்த பாருங்க செப்பல் பை. இதில் வெளியில செப்பலை போட்டு போனா செப்பல் கிடைக்காது. அதனால இதை கண்டிப்பா என்ன செய்யணும், செப்பல் பை. இது பாருங்க, இது செப்பலை வச்சு எப்பவுமே தோல்ல இருக்குன்னு ஒரு பாட்டில என்ன செய்யலாம். இதை பாருங்க, இதுல பாட்டில் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். இது எப்பவுமே நீங்க கையில வைக்கணும். இந்த சின்ன பேக்கு, இந்த பேக்கு வந்துங்க உங்களுக்கு
எப்போவுமே ஹரத்துக்கு போகும்போது வரும்போது இது எல்லாமே தோல்லே தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் தண்ணி பாட்டிலு, ஒரு பிஸ்கெட்டு, மாத்திரைகள், கித்தாபு, இது எல்லாமே ஹரத்து குரான் வச்சு போகிறது. மற்ற விஷயம் இது எப்போவுமே ஹரத்துக்கு போகும்போது இந்த பையை கொண்டு தான் போகணும். இந்த பையை அப்படியே நம்ம கொண்டு தான் போனீங்க. பாருங்க, அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா போகும்போது நமக்கும் ஹரத்துக்கு அங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து இதை பாருங்க, நம்ம ரூம்லேருந்து மற்ற பொருள் எதையும் எடுத்து போக மாட்டோம். ஹஜ்ஜி செய்ய போகும்போது அரஃபா, மீனாவுக்கு போகும்போது இது அந்த பேக்கரி, இந்த பேக்கரி ரெண்டு தான் எடுத்து போவோம். இதில் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அரஃபா, மீனாவுக்கு போகும்போது ஒரு பெட்ஷீட்டு சின்னதாக, ஏன்னு சொன்னால் முஸ்தலிஃபால கீழே விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு. ஒரு என்ன வேணும், பெட்ஷீட்டு. இப்போ இங்கேருந்து ஹரத்துக்கு ஒரு எஹராம் பண்ணி இங்கே கொடுத்துருவோம். ஒன்று ஒரு எஹராம் பண்ணி இப்போ வச்சுக்கலாம், அங்கே மாற்றிக்கலாம். எப்போவுமே எஹராம் கழட்டி போது குளிக்கும் போதோ குளிக்கணும்னு சொன்னால் எஹராம மொத்தமாக கழட்டி குளிக்கக்கூடாது. எஹராம் இருக்கணும், ஒரு எஹராம் துணியாச்சும் இருக்கணும். இருந்துட்டாலே அது இந்த துணியை அந்த துணியை கட்டிக்கிட்டு இந்த துணியை கட்டணும். மொத்தமாக துணியை இப்போ கட்டி கூட குளிக்க போகிறோம் அப்படின்னு எங்கள் சில பேர் என்ன அங்கேயும் போவாங்க ரூமுக்கு, அப்படியே கழட்டி கையில் கட்டி குளிக்க போவாங்க. போகவே கூடாது. எஹராம் முடியாத நம்ம கழட்டினா கூட நம்ம இது மேலே கட்டி குளிச்சுட்டு இது மேலே கட்டிட்டு தான் அதை கழட்டணும் எப்போவுமே. இப்போ மீனாவுக்கு போகும்போது நம்ம இங்கே சொல்லுவோம், அங்கேயே வச்சு சொல்லுவோம், ஒரு பெட்ஷீட்டு, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு. நம்ம ஏன்னு சொன்னால் ஒரு 10ல் இப்போ கல் அடிச்சுட்டு என்ன செய்வோம், முடியை இறக்கிட்டு நம்ம புத்தாரை கட்டி அப்படியே என்ன செய்வோம், ஒரு 10 புது புது ட்ரெஸ். எப்போ பெருனா இல்லை இருந்தாலும் 10வது நாள் புது ட்ரெஸ் கட்டிக்குவோம். அன்னைக்கு குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ் மாற்றணும் இல்லையா, அன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க போதும். அதிகமாக தூக்கிக்கிட்டு சுமக்க முடியாது. ஏன்னு சொன்னால் மொத்தம் இந்த 2 ட்ரெஸ் தான். அதே போல் ஆஜாக்கள் என்ன செய்ய சொன்னால் புடவை கட்டலாம். புடவை கட்டுறவங்க இருப்பாங்க, புடவே வேண்டாம், இது வாங்கிக்கிங்க, ரிதார் வாங்கிக்கிங்க, இது என்ன சொல்ல பயாவா அது வாங்கிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 1க்கு 2 எடுத்துக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. புர்கா தான் போட்டிருப்பாங்க, மேலே எல்லாமே போட்டிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இது எல்லாம் எப்போதும் அதிகமான துணிகள் பொருள்கள் வச்சா நடக்கக்கூடியது இருக்கு. அதனால இதை தோலில் மாட்டணும், பின்னாடி நடந்துகிட்டே இருக்கலாம் ஈஸியாக. அதிகமான வெயிட்டு தூக்கக்கூடாது. அதனால 2 அதே போல உங்களுக்கு 2 ட்ரெஸ்ஸு ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் அங்கே எல்லாம் தெளிவான முறை சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களே ஊருக்கு எங்கிலேருந்து புறப்பட்டு போயிட்டு ஹஜ்ஜி முடிச்சுட்டு வர வரையிலும் இந்த மக்கனா எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த மக்கனா இருக்கு உங்களுக்கு 2 மக்கனா இருக்கேன். இதில் இங்கேருந்து இங்கே ஏற்பட்டு வரணும், நீங்கள் போட்டு வந்துருந்தேன். போயிட்டு ஹஜ்ஜி முடிச்சு நீங்கள் வர வரையிலையும் எனக்கு இந்த மக்கனா போட்டு தான் இருக்கும். ஏன்னா அடையாளம் இதுதான். ஹஜ்ஜிலையும் சரி எல்லா இடத்துலையும் இந்த மக்கனா நீங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மக்கனா பாரு, நம்ம ஹஜ்ஜி செய்யக்கூடிய விளக்கமானது இது, ரொம்ப ரொம்ப விளக்கமானது கிதாபுகள் இருக்கு.
உங்களுக்கு தெளிவான ஹஜ்ஜி செய்யக்கூடியது என்னென்ன எல்லாம் தெளிவாக இருக்கு. என்ன நியத்து வைக்கணும், எங்க ஹஜ்ஜுடைய நியத்து வைக்கணும், எல்லாம் என்ன ஓதுன்னு தமிழ்லேயே இருக்கு, அரபுலேயே இருக்கு. தவாப் மணி, இந்த மணியை எப்போவுமே நீங்க உங்க பையில வச்சுக்கணும். சின்ன பேக் வச்சு கொடுத்தாலும் அந்த பேக்கில் இந்த தவாப் மணி எப்போவுமே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சுத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கணும். 7 சுத்துக்கு 7 தவாப் 7 இருக்கு. பாருங்க இந்த மாதிரி 7 மணி இருக்கும். இந்த தவாப் மணியை எப்பவுமே அதில் இருக்கணும். சொல்லலாம் இந்த பாருங்க இது எப்பவுமே நீங்க உங்க பையிலேயே இருக்கணும். இந்த சின்ன பேக்கு கொடுத்தல அந்த பேக்கில் இந்த முசல்லாவுடைய இது எப்பவுமே இருக்கணும். எந்த நேரத்தில் எங்கேயும் கொடுத்துள்ள மாதிரி இருக்கும். எல்லா நேரத்திலையும் எங்கேயும் போயிட்டு இருப்போம், சபரில் இருப்போம், இல்லை வெளியில இருப்போம், ஹாத்து உள்ள போக முடியாது, வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில இருக்கிற ரோடா இருக்கும், டக்குன்னு எப்போ தொழுகிற மாதிரி இருக்கும். இதையும் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த பேக்கிலே இருக்கணும். ஹாத்து போறோம்ல அந்த பேக்கிலே இருக்கணும். கொடை அவசியம் வேணும். இந்த கொடை நான் கொடுப்போம், இங்க வச்சிருக்க கூட அரபா, மீனா, முஸ்தலிஃபா, மற்ற இடங்கள்லாம் வெளியில கொடை பிடிச்சி போது இந்த கொடை அவசியம் வேணும். இந்த கொடை அவசியமா வேணும். இங்க வச்சுட்டு வந்துட கூட கொடை கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க இங்க வச்சுட்டு வந்துட கூட இந்த கொடைய, ஏன்னா ஒரே கலர் அங்க குடிச்சிட்டு போகும்போது அரபா மீனாவில் ஒன்னா போகும்போது ஒன்னா ஹாஜி போறாங்க அப்படி கண்டுபிடிக்கலாம். தேடும் போது 10 பேர் போறதுன்னா ஒரே கொடையாக்கு ஒரே கலரா இருக்கும். நம்ம ஹாஜி பின்ன போறாங்களே அவங்களுக்கு கூடுவோம், ஒன்னா வாங்க கூடுவோம், முன்னாடி போறோம் பின்னாடி இருக்காங்களே அவங்கள ஒன்னா கூப்பிட்டு ஒன்னா போவோம். அதனால இது கொடை வந்து அடையாளம். அரபா மீனா முஸ்தலிஃபா இது ஒரு அடையாளம் தான். இது எப்பவுமே இந்த கொடையை பத்திரமா பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கணும். நீங்க வரும்போது நீங்க இதை இப்போ கொடுத்துரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நீங்க கொடையை வீட்டில் வச்சுட்டு வந்துடாத, கொடையை அவசியம். ஏன்னா இது அடையாளம். அரபா மீனாலும் பிடிச்சிட்டு போகும்போது எல்லாம் கல்வியை ஒதுக்கிட்டே போவோம். அந்த கொடை ஒரு வெயில், அதனால இது ஒரு அடையாளமா இருக்கும். ஒரு கலரா ஒரே கலர் ஹாஜி போறாங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் எப்படியோ அதே போல இது ஒரு அடையாளம். ஏன்னு சொன்னா எதையுமே பிரியக்கூடாது, ஒன்னா போயிட்டு ஒன்னா வர மாதிரி. அதுதான் இந்த கொடை. மிஸ்திரி இது அந்த மீனால உட்காந்துக்கிறோம்ல, மீனா முஸ்தலிஃபா இதுல அரஃபாலாம் இதை சும்மா ஃபேனில் எல்லாம் ஏசி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் சமயங்கள்ல கொஞ்சம் சூடு, மக்கள் அதிகமா இருக்குல்ல, எப்பவுமே கையில இருக்குன்னா வீசிக்கலாம். ஏதாச்சும் சூடா இருக்கா வேற வேறதா கொஞ்சம் எடுத்து படிக்கிற இது இன்ஷா அல்லாஹ். அடுத்தது எது பாருங்க, நம்ம போயிட்டு வரக்கூடிய ஷெட்யூல் எல்லாமே இதில் இருக்கு. எந்த தேதியில் போகிறோம், ஏன்னா நமக்கு குரூப்பு தான் வரல, 50 பேர் தான் வரல. நான் முன்னாடி போட்ட ஷெட்யூல் பிற்பாடு எல்லாம் போட்டுட்டோம். ஜோடி 25ஆம் தேதியில் போட்டிருக்கோம். நம்ம அந்த ஜோடி வைக்கல, அதனால அது மட்டும்தான் இதில் மாறி இருக்கும். மற்ற ஷெட்யூல்லாம் இல்லை ஒன்று தான். நம்ம போகிற மக்கள் தங்குறது, மதினா போகிறது, எல்லா வரையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் எங்கள்கிட்ட கேட்கிறத விட ஹாஜியார் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் இது கேட்கலாம். நாங்களே சொல்லுவோம், இன்னைக்கு இது போகணும் இங்கே போகணும்னு சொல்லிடுவோம். தேதி வரையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த இதையும் அந்த இதில் எப்பவுமே இருக்கணும். நம்ம ஹாத்துக்கு கொண்டு போகிறோம் பாருங்க, அந்த பையில எது கித்தாபு, கித்தாபு, தவாப் மணி, முசல்லா எப்பவுமே நம்ம அதில் இருக்குன்னு. நீங்க ஹரத்துல ஓதுன்னு சொன்னா கூட குரான் எங்க இருக்கு எடுத்து வச்சுக்கலாம், கிதாபை எடுத்து வச்சுக்கலாம், எதுனா வச்சுக்கலாம். மாத்திரைகள் எல்லா பொருளும் எடுத்து வச்சு ஹரத்துக்கு போகலாம், எடுத்து வரலாம். சப்சுமா பிஸ்கெட்டு, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கலாம், பிஸ்கெட்டோ மற்ற பொருள்களோ அதை வச்சுக்கலாம். எப்பவுமே அத்தியாவசியமான பொருள் அந்த பேக்கில் தான் இருக்கும். நமக்கு அன்னைக்கு என்ன தேவை இருக்கு அந்த பொருள்கள்லாம் அந்த பேக்கில் எப்பவுமே தோல்ல தான் இருக்கு. அந்த பேக் இன்ஷா அல்லாஹ் இங்கிலேருந்து நம்ம புறப்பட்டு போறோம். அதாவது வந்து 10ஆம் தேதி இங்க வந்து ஏர்போர்ட் வந்துடுறேங்க. 11ஆம் தேதி காலையில 3 மணிக்கு தான் நமக்கு ஃபிளைட். 11ஆம் தேதி விடிகால 3 மணிக்கு நமக்கு ஃபிளைட். அங்கிலேருந்து இறங்கி இன்ஷா அல்லாஹ் அங்க உள்ள டைமுக்கு 10 மணிக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஜித்தாவுக்கு போய் 11:30 மணிக்கு நம்ம இறங்கிடுவோம். 11:30 மணிக்கு நம்ம ஜித்தாவில் போய் இறங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அங்கிலேருந்து வந்தோடனே என்ன செய்வாங்கன்னா இப்போ மல்லிம், அதாவது ஹஜ்ஜி அவங்க என்ன செய்வாங்க, முந்தி உமராக்களை கொண்டு போனா பஸ் வந்து நிற்கும், ஆளுங்க வரும், அப்படியே ஏற்றிருக்கணும். இது அப்படியே இல்லை, எல்லாம் கவர்மெண்ட். ஏன் வந்தோடனே போய் இறங்கினோடனையும் நம்ம போட்டிருக்கிற ஹோட்டல்ல இன்ஷா அல்லாஹ் டவர்ல போட்டிருக்கோம், மொய்முத் ஹோட்டலில் போட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹோட்டலுக்கு போய் நம்ம இன்ஷா அல்லாஹ் எத்தனை நாள் இருப்போம், 23ஆம் தேதி வரையும் அங்கே இருப்போம். 23ஆம் தேதி வரையும் அந்த மொய்முத்தில் இருப்போம். இங்கிலேருந்து போய் ஏறாம் கட்டிட்டு போகிறோம், உம்ரா செய்வோம். உம்ரா செஞ்சு ஏஹராம் கட்டிடுவோம். ஏஹராம் கட்டின பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் அந்த ஹோட்டலில் அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் எத்தனை முறை செய்யலாம்,
அதே போல் தவாப் நிறைய செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை செய்யுங்க. என்ன உம்ரா தவாப் நிறைய செய்யணும், தவாப் நிறைய செய்யுங்க. பக்கத்தில் தான் எதுக்கு ஹரமை இறங்கி போய்க்கலாம். நடக்கலாம் வேணாம், டக்குனு போயிடலாம். இருக்கு சொல்லுவே நம்ம பில்டிங்கு பக்கம் தான் கலெக்ட் ஆகுது. அந்த டைமில் தான் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அங்கே நம்ம இங்கே 11ஆம் தேதி 23ஆம் தேதி வரையும் இருப்போம். 23ஆம் தேதி 2 மணிக்கு செக் அவுட் பண்ணிடுவாங்க. நமக்கு வாகனம் வரும். அந்த வாகனத்தில் இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து மதீனாவுக்கு போகும். அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்? நேராக மதீனா போகிறோம். மதீனாவில் போய் இன்ஷா அல்லாஹ் வர 10, அதாவது 10 நாள் இருப்போம். துல்ஹஜ் போகிற நான் 5க்கு கிளம்பி என்ன செய்வோம்? நேராக மக்காவுக்கு போகும். 10 நாள் அங்கே இருப்போம். அதாவது வந்து துல்ஹஜ் போகிற 25க்கு இங்கே மக்காவிலேருந்து கிளம்புறோம். துல்ஹஜ் போகிற 5க்கு அங்கேருந்து கிளம்பி மக்காவுக்கு வந்தோம். 10 நாள் நம்ம மதீனாவில் இருக்கிறோம். மதீனாவில் இருந்து முக்கியமான இடங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்கே 40 வக்து தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் மற்ற ஜியாரத்து அரபா இது மஸ்ஜித் கூபா, மஸ்ஜித் கிப்லத்தின் உஹது மலை, மற்ற இடங்கள்லாம் இருக்குது. எல்லா இடத்தையும் இன்ஷா அல்லாஹ் அங்கே 10 நாள் தங்கிட்டு எல்லா வக்தையும் அங்கேயே தொழுதுட்டு இன்ஷா இமாம் ஜமாத்தை தொழுதுட்டு 10 நாள் சென்று இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் போகிற 5க்கு புறப்பட்டு மக்காவுக்கு போகிறோம். மக்காவுக்கு வரும்போது நம்ம என்ன துல்ஹஜ் 5 போகிற 5 ஆகிடும். அப்போ எஹ்ராம் துல் ஹலீஃபா மஸ்ஜிதில் கட்டணும். மதீனாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டிய பள்ளி. அவங்க அங்கிருந்து எஹ்ராம் கட்டினாங்க. அந்த பள்ளியிலேருந்து எஹ்ராம் கட்டிட்டு எங்கே வருவான்? நேராக மக்காவுக்கு வந்துடும். மக்காவுக்கு வந்து நான் போட்டிருக்கோம் ஷிப்பிங் பில்டிங் ஒன்று போட்டிருக்கோம். அது இது உசைஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் அங்கே போட்டிருக்கோம். அந்த பில்டிங்கில் வந்து தங்கணும். தங்கிட்டு 5 அங்கேயும் வந்து நேராக போய் அந்த ரூமெல்லாம் கொடுத்த பிற்பாடு அன்றைக்கி என்ன செய்யணும் சொன்னால் பஸ்ஸில் வச்சு நேராக உம்ரா காய்ச்சிட்டு போவோம். உம்ரா செஞ்சுட்டு திரும்ப எஹ்ராம் கட்டணும். எஹ்ராம் கட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் ரூமில் உம்ரா முடிச்ச உடனே ரூமுக்கு வந்து எஹ்ராம் குளிச்சுட்டு ஒரு 6 அந்த 6 உம்ரா முடிப்போம். 7 ஃப்ரீயாக இருப்போம். குறை 8 அன்றைக்கி சாயங்காலம் குறை 7 இரவு ஆயிட்டா மாதிரி 8 ஆயிடுச்சு இல்லை 8 அன்றைக்கி என்ன செய்வோம்? 8 மீனா பண்ணுவோம். பஸ் வரும். நாங்கள் சொல்லுவோம். அப்போ தான் ஹஜ்ஜுடைய நியத்தில் எஹ்ராம் கட்டணும். அப்போ தான் இப்போ என்ன செய்யணும்? அந்த எஹ்ராம் போய் அங்கே துல் ஹலீஃபாலாம் எஹ்ராம் கட்டிட்டு வந்துட்டோம். உம்ராவுடைய நியத்தில் எஹ்ராம் கட்டிட்டோம். திரும்ப பஸ்ஸில் எஹ்ராம் கட்டிட்டு பஸ்ஸில் ஏறினோடனே ஹஜ்ஜுடைய நியத்தை சொல்லி கொடுத்து அங்கேயும் தல்பியா ஆரம்பிப்போம். அன்னைக்கு ஆரம்பிக்கிற தல்பியா தான் ஹஜ்ஜி முடிச்சு ரூமுக்கு வரவே விடவே கூடாது. தல்பியா எப்போ ஒதுக்கிட்டே இருக்கணும். அதை மனப்பாடமாக பண்ணிக்கொள்ளுங்க தல்பியா. இப்போ அங்கே பஸ்ஸில் வச்சு கொண்டு போனோம். மீனா டெண்டரில் போய் விடுவாங்க. மீனா டெண்டர் ஒன்று அன்னைக்கு ஃபுல்லாக இருப்போம். விடிஞ்சால் போது என்ன 8 9 ஆகிடும். அன்னைக்கு இந்த 8 ஃபுல்லாக அங்கே இருப்போம். 8 இருந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் இரவுலேயே என்ன செய்வாங்க? இரவு 3 மணி, அதாவது 1 மணிலேருந்து பஸ் போயிட்டே இருக்கும். அரஃபா நமக்கு உள்ள டைம் எப்போ கொடுக்குறோம் அந்த நேரத்தில் நம்ம தான் முந்தி நிற்கிறோம். எப்போ நான் சொல்லும் போது கரெக்டாக வந்துடணும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய சொன்னால் நான் சொல்லுவோம் கொடியை பிடிச்சி நிற்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் சொல்லும் போது வந்துடணும். என்ன லேட் ஆயிடுச்சு, இன்னும் வண்டி வரலையே, அந்த இடத்துல பேரம் பேச முடியாது. அந்த மோல்டிங் கொடுப்பாங்க. இந்த பஷாரத்தை இந்த குரூப்பு எல்லாம் இந்த வண்டி வந்து ஏறிப்போங்க அப்படின்னு. அங்கே போய் அரபாவில் போய் விட்டுருவாங்க. மீனாவுக்கு போய் இறங்கிட்டோம். ஒரு 9 வாங்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் எங்கே விடுவாங்க? அரபா கொண்டு போயிடுவாங்க. அரபாவில் கொண்டு விட்ட முடியும். அங்கே காலையிலேயே போய் கொண்டுருவாங்க. காலையில் விட்ட முடியும். அங்கே போய் குளிச்சிட்டு யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு இபாதத் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் லோகது சொல்லுவோம் நடக்கும். அசர் தொழுதுட்டு அசருக்கு மகரிபுக்கு இடப்பட்ட நேரத்தில் துவா செய்யணும். அவங்களும் தனியாக துவா செய்ய சொல்லுவோம். அப்போதான் அந்த நேரம் மகரிபுக்கும் அசருக்கு இடப்பட்ட நேரங்களில் தனித்தனியாக நின்று ஹாஜிகளிலும் பேசியாக நாங்கள் கூட்டாக துவா செய்வோம். கூட்டாக செஞ்ச பிற்பாடு நாங்கள் என்ன சொல்லுவோம்? நீங்கள் உங்களுக்கு வேண்டிய தனிப்பட்ட வழக்கையில் துவாவை அங்கே எங்கேயும் நினைக்க பார்க்க ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதான் ஹஜ்ஜி. அரபா தான் ஹஜ்ஜி. அரபாவில் யாரும் வரலன்னு சொன்னால் ஹஜ்ஜே இல்லை. அரபா இத்தனை நாள் இருக்கும். அந்த ஒரு நாளுக்கு தான், அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அரபா. அந்த நாளில் அந்த இடத்துல உங்கள் பாதம் படலன்னு சொன்னால் ஹஜ்ஜி இல்லை. அந்த ஒரு நாள் கேட்கக்கூடிய துவா தான்
ஹஜ்ஜி நீங்க என்னதான் உலகம் கேளுங்க, ஆயிரத்து கேளுங்க, பிள்ளைகள் கேளுங்க, எல்லாருக்கும் ஹஜ்ஜி பாக்கியத்தை கேளுங்க, எல்லாம் பாவ மன்னிப்பு கேளுங்க, சிறு வயசு செய்த பாவங்களை கேட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க, நம்ம தெரியாத பாவம் செஞ்சிருப்போம் அந்த பாவ மன்னிப்புலாம் கேளுங்க. அந்த இடத்துல தான் என்னோடையும் அசர் மகளிர் கிடப்பட்ட நேரத்துல இன்னொன்னு அடுத்த வாகனம் வரும் இன்ஷா அல்லாஹ். பஸ் அதுக்குள்ள பஸ் வந்துடும். அந்த இடத்துல பஸ் நமக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த பஸ்ஸை தேடிட்டு வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தேடி நடக்கணும். என்ன இவ்வளவு தூரம் போறோமே, இப்படி போறோமே, அந்த வார்த்தை கூட சொல்லவே கூடாது. ஏன்டா மிக முக்கியமான இடம். போன வருஷத்துல எங்களுக்கு நடந்த சம்பவம், மீனா அரபாவில் பஸ்ல வந்துட்டே இருக்கும். எங்களுக்கு கொடுத்த பஸ்ல நாங்க தேடி கண்டுபிடிக்கிற பஸ்ஸை அந்த பஸ்ல பார்த்தா வேற ஒரு குரூப் போகிறாங்க. வேற குரூப்பா என்ன அந்த மொழியும் வந்து, அதாவது நமக்கு அமீர் கவர்மெண்ட் டைம் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க, அந்த பஸ் என்ன செய்றாங்க, அந்த பஸ்ல ஏறிட்டு உங்க பஸ் இல்ல இவங்களுக்கு சொல்லி அந்த பஸ்ல ஏத்துறாங்க. நாங்க ஏறி போயிட்டு அவங்கள இறக்கிட்டு எங்க ஆட்களை ஏற்றி கொண்டு போறோம். ஏற்றி போயிட்டே இருக்கும். பாதி வழியில ஏசி வேலை செய்யும், ஏசி சுத்தமா வேலை செய்யும். பாதி பஸ் பாதி போற ரூட்ல பாருங்க, முன்னாடி வேற ஒரு ஹாஜி உட்கார்ந்து கிடந்தாங்க. அந்த மூலிகை அவங்க இறக்கிட்டு எங்களுக்கு கொடுத்த நம்பர்ல நீங்க ஏற்க சொல்லி ஏத்துறான். ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும்போது பாதி வெளியில் என்ன செய்யுது, பஸ்ல ஏசி இல்லை. அதை 75 பேர் இருக்கும் ஒரு பஸ்ல. ஹஜ்ஜில் அப்படித்தான் 50 பேர் 60 பேர் 70 பேர் 75 ஒரு பஸ். அப்ப திணிச்சுக்கிட்டு போகும்போது கண்ணாடி எல்லாம் ஃபுல்லா இருக்கும்போது ஹாஜிகள்லாம் கத்த ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி அங்கேருந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு நடப்பயணமா தல்பியா ஓதிக்கிட்டே போய் உச்சில பல சேர்த்தோம். அந்த வண்டியில உட்கார்ந்து அவங்களோட பேச்சுகள்லாம் எஹராமை மறந்து பேசிட்டாங்க. எல்லாம் எஹராமை மறந்து பேசினாங்க. ஏன் பேசுறாங்க சொன்னா அதோட வேலை தாங்க முடியல. நான் சொன்னேன் அதுக்கு இப்ப எஹராமில் இருக்காங்க, அதுக்கு இருக்கிறீங்க நீங்க பேசாதுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள இறக்கி தல்பியா ஓதிக்கிட்டு திரும்ப நடப்பயணமா அழைத்து போய் செஞ்சோம். அதே போல அரபாவுடைய மைதானத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய பஸ் கொடுப்பாங்க. அந்த பஸ்ல என்ன பஸ்ல அடுக்கடுக்கா சந்தாவும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பூந்து போகணும். அப்போ நம்ம கொடியை பிடிச்சி பின்னாடி போயிட்டே இருப்போம். நீங்க இந்த கொடியை பார்த்து நீங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா ஒரு சந்தில போய் பூந்துட்டாரு மாறி போயிடும். அதுல பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி நிற்போம். நாங்க நின்று உங்களை அழைச்சிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். நான் போயிட்டே இருக்கும்போது என்ன இவ்வளவு தூரம் நடத்துறேங்க, அன்னைக்கு ஒரு நாள் அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அன்னைக்கு கொண்டு போய் ஏற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த பஸ்ஸில் ஏற்றி முஸ்தலிஃபா கொண்டு வரும். முஸ்தலிஃபாவுக்கு வந்த பிற்பாடு என்ன செய்யணும் சொன்னா அன்று இரவு அங்கே தங்கணும். எங்க இங்க லொஹரும் அசரும் தொழுகிறாங்க. அரபாவில் லொஹரும் அசரும் தொழுகிறாங்க. மஹரிபு இஷா ஃபஜ்ர் எங்க தொழுகணும், முஸ்தலிஃபால தொழுகணும். இங்க தொழக்கூடாது, டைம் ஆயிடும். மஹரிப் பாங்க சொன்ன பிற்பாடு அது வெளியே தொலைப்பாங்க. நமக்கு எங்க அரபாவில் நமக்குடைய எல்லையை தோற்பாங்க சொன்னா மஹரிபுடைய பாங்க சத்தம் கேட்ட பிற்பாடு தான் அந்த எல்லையே தோற்பாங்க. அது வெளியே எல்லைக்கு என்ன விட மாட்டாங்க. இந்த எல்லையில வந்து என்ன செய்வாங்க, எல்லாம் எல்லையில ஃபுல்லா என்ன செய்வாங்க, அந்த எல்லையில மிலிட்டரி நிப்பாட்டி வண்டியை விட மாட்டாங்க. மஹரிபுக்கு பாங்கு சொன்ன பிற்பாடு தான் அந்த எல்லையெல்லாம் திறப்பாங்க. அப்ப எல்லையை திறந்து போய் முஸ்தலிஃபால 72 கல்லை பொறுக்கணும். மஹரிபு தொழணும், இஷாவியை தொழுத்து கல்லை பொறுக்கணும். கல்லை பொறுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் 72 கல்லை பொறுக்கி வைக்கணும். 72 கல்லை பொறுக்கி பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா மொத்தமா 72 கல்லை பொறுக்கி மொத்தம் 13 நாளைக்கு மொத்தம் 13 நாளைக்குள்ள கல்லையும் பொறுக்கணும். 12 நாள் வெளியே ஆயிடும். மஹரிபுக்கு பாங்கு சொல்லி உள்ள இருந்துட்டா 13ஆம் நாள் தங்கணும். அந்த கல்லை அடிச்சு வெளியே போகணும். 13ஆம் நாள் தங்கிட்டா கல்லை அடிச்சு வெளியே போகணும். அதனால 13ஆம் நாளைக்குள்ள கல்லை பொறுக்கி வச்சுதான் சொல்லுவோம். நீங்க அதான் 72 கல்லு மொத்தம் எக்ஸ்ட்ரா 3 கல்லு தான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். 72 கல்லையும் பொறுக்கி 10 ரூபா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்க ஃபஜ்ர் தொழுவோம். இரவு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு அங்கேருந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுது பிற்பட என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து கொடியை பிடிச்சி நின்று நமக்கு பிள்ளைங்க குரூப்புகள் எல்லாம் ஒன்னா நிற்போம். ஒன்னா நின்று இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுது கூட அதிலேருந்து என்ன செய்யணும், நடப்பயணம் தான். தல்பியா ஓதி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவோட முழக்கத்தோட நேர நடப்பயணமா சென்று சைத்தான கல்லை அடிக்கும். சைத்தான கல்லை அடிச்சுட்டு 7 கல், அதாவது ஒரே ஒரு சைத்தான் கல்லை அடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ்
ஒரே ஒரு கேஸை ஏற்கனவே மட்டும் அழைச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் வந்து என்ன செய்வோம் நமக்கு குர்பானி கொடுக்குற டைம் சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு குர்பானி என்ன சொன்னா ஒரு டைம் இருக்கும் 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு ஒரு ஆடு அத்தாவும் சொல்லிட்டு அந்த டைமை பார்த்து நம்ம அங்கே கல்ல அடிச்சு கீழே இறங்கி வந்த உடனே முடி மொட்டை எடுக்கணும். அது என்ன செய்யணும் நிறைய பாவம் இருக்கும். நம்ம போய் ரூமுக்கு டெண்டுக்கு போய் அங்கே மொட்டை எடுத்து விடுவாங்க. அங்கே முடி இறக்குன பிற்பாடு நம்ம எகரம் கட்டணும். அதாவது ஆடு குர்பான் கொடுத்து முடிச்ச பிற்பாடு தான் மொட்டை எடுக்கணும். ஆடு குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எகராம கட்டக்கூடாது. முடியும் மொட்டை எடுக்காம மொட்டையும் எடுக்கக்கூடாது. ஆடு குர்பானி கொடுத்த பிற்பாடு தான் மொட்டை எடுக்கணும், எகராம கட்டணும். கட்டின பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் ஆஜிகள் மொட்டை எடுத்துக்கலாம். பெண்கள்லாம் ஒரு முடியை வெட்டிக்கலாம். முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே எகராம் கட்டிடுவோம். எகராம் கட்டின உடனே என்ன செய்வோம் நேரா தூக்கிட்டாங்க. பகலாயிடுச்சு. அன்னைக்கு இரவு விடிஞ்ச போற 11 அஜித்து சொன்னாங்க இல்லவா தவாவும் ஜியாரும் இதாவும் இது ஜியார் இதான் தவாவும் செய்ய செய்யும். அப்ப என்ன செய்வோம் 10 அன்னைக்கு நைட் என்ன செய்வோம் காலையில் வச்சுட்டு அன்னைக்கு இஷாவுக்கு பிற்பாடு அதாவது பஜருடைய நேரங்கள்ல இங்கிருந்து கிளம்புவோம். அப்பதான் ஒரு நேரம் அப்படிதான் நான் செய்யுது. அங்க நம்ம டெண்டிலேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனா தான் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும். பஸ்ஸுக்கு ஒரு ரூட்டை பிடிக்க முடியும். அதுல பஸ்லாம் கிடையாது. அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி அங்கிருந்து பஹாத்துக்கு போயிடும். ஹாத்துக்கு போய் தவாபுல் செய்யறது 13ஆவது நாள் தங்கி தான் போகும். அதனால 12 என்ன செய்வாங்க இவங்க எல்லாமே 12 கிளம்பிடுவாங்க. எங்களுக்கு பெரும்பாலும் 195% என்ன செய்வாங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க அங்க லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாம் செஞ்சுடுவாங்க. சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும் 13ஆம் தங்கினா. அதனால 12 எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து ரூமுக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் இதுதான் ஹஜ்ஜி. இந்த 5 நாள் தான். இந்த 5 நாள் தான் நமக்கு ஒரே 8 வாரம் 8 9 10 11 12 இப்படி 5 நாள் 13 வந்துடும். இந்த 5 நாள் இது ஹஜ்ஜுடையது. அடுத்தடுத்து நம்ம போறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அங்கங்கே வச்சு பயன் பண்ணுவோம். அங்கே 1 நாளைக்கு பயன் பண்ணுவோம். மதீனாவிலும் சரி மக்காவிலும் சரி எந்த எல்லா இடத்தையும் வச்சோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன் சொல்லுவோம். சந்தேகங்கள் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். இதே மாதிரி மசாலா விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க சொந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களை கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் ஏன்னு சொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா செய்ய முடியும். ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ்ஜி எல்லாமே மசாயிக்கு சொன்ன ஹதீஸ் சொன்னதுக்கு சுன்னத்து பரவு வாஜிப் இது 3மே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம பாயிண்ட் 10 பாயிண்ட் சொன்னாலும் அப்படி கரெக்டா முன்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. மசாயில் விஷயங்களை நீங்க எங்களை கேட்கும் போது நாங்க ஒவ்வொரு இடத்துல கேட்டு சொல்லிட்டே இருப்போம். என்ன செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த விஷயம் செய்யலாமா இதெல்லாம் நாங்க வந்து உங்க கூடவே தான் இருப்போம். நீங்க சொல்லும் போது எனக்கு எங்களை கேட்கலாம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா கேட்கும்போது நாங்க சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம போறோம்னு சொன்னா எல்லாம் 10 பேர் தான் போறோம். இந்த 10 பேர் போறோம்னு சொன்னா அங்க போய் எல்லா விஷயத்திலயும் நம்ம ஒரு குடும்பம் ஒரு சர்வீஸ்காரங்க வராங்க நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 10-20 பேர் ஒன்னா இருப்பாங்க. இந்த 20 பேர் ஒரு குடும்பம் தான். ஒரு குடும்பமா போயிட்டு கடைசி வரையிலையும் நம்ம ஊர் வந்து சேர்ற வரையிலையும் சின்ன சின்ன விஷயம் இருக்கும், பெருசா இருக்கக்கூடாது. அந்தந்த விஷயத்த அந்தந்த நேரத்துல மறந்துடணும். எதையுமே மனசுல பாரமா சுமந்தம் சொன்னா அது இபாதத்துக்கு நல்லது இல்லை. ஒரு நேரம் பேசணும் அந்த நேரம் டக்குன்னு மறந்துடணும். அதையே உள்ள மனசுல வச்சு அதை குத்தி காட்டிட்டே இருந்தாக்க அது நல்ல விவாதத்துக்கு சேர்ந்தது. ஒரு நேரம் பேசணும் அந்த மறந்துட்டு போயிடும், அப்படி அப்படி தட்டிட்டு போயிடும். அது சுமந்தன்னு சொன்னா அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிந்தனையை நம்ம விரல் ஏற்றக்கூடாது. இக்லாஸா நீங்க இபாதத் பண்ணணும். எல்லாம் இக்லாஸ் தான். ஓப்பனா கேட்கலாம், ஓப்பனா சரி எல்லாம் ஒன்றும் இது கிடையாது. அதனால இக்லாஸான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மிக நல்லது. எதையுமே மனசுல சுமந்து போகக்கூடாது. சுமையெல்லாம் இங்கேயே இறக்கிடுங்க. எந்த சுமையில இங்கே இறக்கிடுங்க. அங்கே போன சொன்னா கூட்டு நம்ம ஊர் வந்து சேரணும். இந்த சிந்தனை மட்டும் தான் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யுமா எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் பக்கமா நகர் சென்று நம்ம நிறைய எல்லாருக்கும் துவா செய்வோம். அடுத்தது ஒரு பாயிண்ட் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க. மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க நீங்க என்ன செய்யணும் சொன்னா முதலாவது 40 நாள் 36 நாள் இருப்போம், 38 நாள் நமக்கு இருப்பாங்க. நீங்க 40 நாளைக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கணும். 40 நாள் மாத்திரை சாப்பிடணும். 40 நாளைக்கு ஒன்று 10 நாள் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கணும். 50 நாளைக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கணும். கடை போலாம் குழுவலாம். ஒரு 50 நாளைக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கணும். யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடணுமோ
அவங்க எல்லாம் ஒரு 50 நாளைக்குள்ள மாத்திரையை வாங்கிக்கணும். யாருக்கு இல்லைன்னா கூட நம்ம மாத்திரை பிரயோஜனம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதனால 50 நாளைக்குள்ள மாத்திரை வாங்கிக்கோங்க. செப்பல், ஒரு செப்பலுக்கு 2 செப்பல் வாங்கிக்கோங்க. எல்லாம் இந்த இதில் விளக்கமாக இருக்கு. செப்பலுக்கு 2 வாங்கிக்கோங்க, ஒரு செப்பலுக்கு 2 செப்பலும் வாங்கிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ட்ரெஸ்ஸு போகும்போது நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் ட்ரெஸ்ஸுகள் வரும் 46 லக்கேஜ் இருக்கு. இருந்தாலும் வரும்போது உங்கள் லக்கேஜை கொண்டு வரும். அதனால உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஒரு 4 ட்ரெஸ்ஸு பண்ணிக்கலாம். ஒரு 6 ட்ரெஸ்ஸு, ஒரு 2 புது ட்ரெஸ்ஸு, ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துக்கங்க. ஒரு 6 ட்ரெஸ்ஸு போதும். இது போதும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் 2 எஹராம் துணி வச்சுக்கோங்க, 6 ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அத்தியாவசியமான மாத்திரை பொருள்கள், அதில் கண்ணாடி போடுறவங்க ஒரு கண்ணாடிக்கு 2 கண்ணாடி வாங்கிக்கோங்க. சமைக்க உணவு சமைக்க கேட்ட உண்டு சொன்னால் கண்ணாடி போட முடியும், கிடைக்காதுங்க. அது மாதிரி ரேட்டு கூட கிடைக்காது, சேமு வாங்கணும். அதுக்கு ஊர்லேயும் வரணும். இந்த கண்ணாடின்னு தான் அவங்க வேலையே செய்யணும்னு சொன்னாக்க ஒரு கண்ணாடிக்கு இன்னொரு கண்ணாடி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றும் செய்யறதுக்கு போவோம், எங்கேயாவது கட்டி வச்சுருவோம், எங்கேயாவது வச்சு எடுத்து வந்துடுவோம். அதனால ஒரு கண்ணாடிக்கு 2 கண்ணாடி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் அத்தியாவசிய பொருள். அதே போல் நெகவெட்டி, கத்திரிக்கோல், பிளேடு, இது எல்லாம் நம்ம எதில் லக்கேஜ் போடுறோமோ அந்த லக்கேஜ் உள்ள பொருளும் போட்டுருணும். கத்தி, எந்த கயிறாக இருந்தாலும் சரி, கத்தி, பிளேடு எது இருந்தாலும் லக்கேஜில் போகிற பொருளை பொருள் சின்ன பேக்கில் வைக்கக்கூடாது. பவர் பேங்க் சார்ஜ் இருக்குங்களா, பவர் பேங்க் என்ன செய்யணும், கை பேக்கில் வச்சுக்கணும், பெட்டியில் போடக்கூடாது. அந்த இதை பெட்டியில் போடக்கூடாது, நம்ம கை பேக்கில் வச்சுக்கணும். பெட்டியில் போட்டால் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் பொட்டியை பிடிச்சி காட்டணும்னு சொன்னால் அந்த பொட்டி அங்கே வராது. அந்த பொட்டி அங்கே வர, அதனால அந்த பவர் பேங்க் என்ன செய்யணும், உங்கள் கையில் கை பேக் தோல் மாட்டி வர பண்ணுங்க, அந்த பேக்கில் வச்சுக்கணும். மற்ற கத்தி, பிளேடு, மற்ற பொருள்கள் எல்லாம் நீங்கள் அதில் வச்சுக்கணும், தக்கையில் பொருள் வச்சுக்கணும். அடுத்து பயணம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது சொந்த பந்தங்களோடு உறவாடிக்கொள்ளுங்க. உறவாடாமல் நீங்கள் எல்லா பசங்க லாபம் போய்க்கு வராதுன்ட்டான். கட்சி செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. கட்சி செஞ்சு பிரயோஜனமே இல்லை. பக்கத்தில் உள்ள பாருங்க, யார் ஒரு பசி, பட்டினி, ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் இப்படி அஞ்சு சொன்னாங்க. அந்த பயன்தான் நீ சொன்னது அஞ்சு. எல்லா பக்கத்தை பாருங்க, அடுத்தவரை பாருங்க, ஊர் மக்களை பாருங்க. யாரெல்லாம் நம்ம வேண்டாம்னு சொல்றாங்களோ நீங்க மீறி சலாம் சொல்லி பேசுங்க. யாரெல்லாம் உறவே முடிச்சு நிற்கிறாங்களோ நீங்க சொல்லி பேசுங்க. அல்ல என்ன உறவை முடிச்சு என்ற வராசம் லாபத்துக்கு வராதே சொல்லிட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, சொந்தமாக உறவாடி கொள்ளுங்க. உடலை சுத்தப்படுத்த ஹஜ்ஜுக்கு போட்டு முன்னாடி முன்னாடி இங்கேயே நீங்க என்ன செய்யுங்க, உடலெல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என்னென்ன செய்யணும் உடல்ல எல்லா வேலையும் முடிச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மற்ற அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சொந்த பந்தங்க, உறவினர்கள் எல்லாரும் இடத்துலையும் நீங்க போய் ஹஜ்ஜுக்கு போறேன், நாங்கள் பெண்ணை குற்ற குறையில் பாவம் செய்தாலும் தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. போய் ஒன்றும் தவறே இல்லை. இது இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இல்லை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இல்லை மற்ற விஷயங்களை எங்கள் டெலிஃபோனில் கேளுங்க. உங்கள் கூட தான் இருப்பேன் நானும். அப்போ நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிதாபுல தெளிவா இருக்கு என்ன வேணும் என்ன. அதே வேலை குர்பானி கொடுப்பது. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Hamdan kafina min kafi madina. Ya afdalul awwalin, ya afdalul akhirin, ya dzal quwwatil matin, ya rahimul masakin. Subhanallah bihamdihi, adada khalqihi, wa rida nafsihi, wa zinata arshihi, wa midada kalimatihi. La ilaha illallah wahdahu la sharika lahu, lahul mulku wa lahul hamdu. يحيي ويميت وحي لا يموت بالغيب ولا كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد ما فيه من لا صلاة دائمة دوام ملك الله. وصل على نبي الانبياء والمرسلين والملائكة المقربين وعلى عباد الله الصالحين وعلى ال طاعتك اجمعين وارحمنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
واصلي مصلي ذات بينهم واجعل في قلوبهم ما ثبت الملائكة رسول الله صلى الله عليه وسلم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم مرات كرات مرارا وتكرارا اللهم ألف بين قلوبنا واصلح ذات بيننا واهدنا سبل السلام برحمتك يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على محمد وآله وسلم الحمد لله رب العالمين.